இன்றைக்கி அரிசி உளுந்துலாம் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கூடவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு சட்னி ரெசிபியும் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சா போதும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்க ரவை வந்து ஃபைனாக இருக்கும்ல, அந்த ரவை, அதாவது நம்ம உப்புமா ரவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், இட்லி ரவை யூஸ் பண்ணல. இப்போ அரைச்ச பவுடரை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கோதுமைக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கோங்க. விஸ்குக்கு பதிலாக நீங்கள் நார்மல் ஸ்பூன் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முழுமையாக 1 கப் தண்ணியையும் ஒரே டைமில் சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம நார்மலாக தோசையெல்லாம் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மாவு கன்சிஸ்டன்சியில் இந்த மாவு இருக்கணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு இந்த மாவுக்கு மொத்தமாக 1/4 கப் அளவு தண்ணி செலவாகிருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுற ரவையோட தன்மை பொறுத்து தண்ணி வந்து அதிகமாகவோ குறைவாகவோ தேவைப்படலாம். அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு மாவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சுருங்க. ரவை வந்து நிறைய தண்ணி இழுக்கும், அதனால் இது நல்லா ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த நேரத்தில் மாவு கெட்டியாக இருக்க மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாவை 2 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. நான் ஒரு பாத்திரத்தில் பாதி மாவு எடுத்துக்க போகிறேன். இது எதுக்காக 2 பகுதியாக பிரிக்கிறோன்னா, இதில் நம்ம இப்போ சோடா உப்பு சேர்க்க போகிறோம், அதாவது பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். பேக்கிங் சோடாவை எல்லா மாவுலையும் ஒரே டைமில் சேர்த்து கலந்து தோசை சுட்டோன்னா ஆரம்பத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு 4 தோசை கிட்ட கரெக்டாக நல்ல முறுமுறுப்பாக வரும். ஆனால் அதுக்கப்புறமா வரக்கூடிய தோசை எல்லாமே ரொம்ப சாஃப்டாக, கொஞ்சம் வந்து டெக்ஸ்சர் கரெக்டாக இல்லாமல் வரும். நம்ம நார்மல் கோதுமை தோசை எப்படி செய்வோமோ அந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி பாதி பாதியாக மாவை பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நீங்கள் தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க மாவில் மறுபடிக்கும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தோசை சுடும்போது நீங்கள் சுடக்கூடிய ஒவ்வொரு தோசையுமே நல்ல முறுமுறுப்பாக கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டியாக வரும். நான் இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். இப்போ நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ தோசை டவா சூடுபடுத்திக்கோங்க. இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதில் பாதியாக கட் பண்ணின வெங்காயத்தை நம்ம தடவிடலாம். நான் இன்றைக்கி இரும்பு கல்லில் பண்ணுறதுனால வெங்காயம் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் நான்ஸ்டிக் டவாவில் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. நார்மலாக நீங்கள் எப்படி தோசை சுடுவீங்களோ அதே போல் செய்யலாம். இரும்பு டவாவில் வெங்காயம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை செய்யும்போது ஒட்டாமல் வரும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா இதை க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம தோசை செய்யலாம். நார்மல் நம்ம தோசை ஊற்றுறது போலவே நம்ம தோசை செஞ்சுக்கலாம். தோசையை இது போல் வார்த்துட்டு இதை சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெயை சேர்த்துட்டு இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்து பண்ணலாம். நெய் சேர்த்து பண்ணும்போது இன்னும் நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு தரும்போது நெய் சேர்த்து பண்ணிங்கன்னா வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு ஓரங்கள்லாம் விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தோசை கரண்டி வச்சுட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியில் எடுத்துடணும். இதை விட இன்னும் நல்லா கிறிஸ்பியாக பண்ணிங்கன்னா பேப்பர் ரோஸ்ட் போல் இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே வெளியில் எடுத்துகிறேன். ஓகே, இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கோகோனட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை சுடு தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த கடலைப்பருப்பை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து பண்ணும்போது நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் கிடைக்கும். ஒரு அரை மூடி தேங்காவை சின்ன சின்ன பற்களாக துண்டு போட்டுட்டு இது போல் சேர்த்துக்கோங்க.
நீங்கள் தேங்காயை துருவிட்டும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட சேர்க்கலாம். இது கூடவே 2-3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயோட அளவை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இது கூட 2-3 கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நான் சொன்ன 2வது சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் இந்த சர்க்கரை, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து தோலோடு சேர்த்துருக்கேன். கூடவே 2 சின்ன சைஸ் துண்டு வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஒரு சின்ன துண்டு புளி கூட வச்சு அரைக்கலாம். நான் வந்து புளி வைக்கலை. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பவுலில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கெட்டி சட்னி பிடிக்கும்னா இப்படியே கூட நீங்கள் தாளிச்சிட்டு சர்வ் பண்ணலாம். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், பெர்ஃபெக்டாக வரும். இப்போது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு லேசாக அலசிட்டு அந்த தேங்காய் சட்னியோட சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு தடுக்கா பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த தாளிதத்தை வந்து நம்ம சட்னியோட சேர்த்துருங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்பவே பெர்ஃபெக்டான தேங்காய் சட்னி சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ தோசை கூட சட்னி வச்சு சர்வ் பண்ணிடுங்க. சுட சுட சர்வ் பண்ணும்போது நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசையும் சட்னியும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.